டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இருந்தது. எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நடிகர் சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு திமுக, அதிமுக 2 கட்சிகளோட கூட்டணியில இருந்தாரு. எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, எம்பியா இருந்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில் இந்த சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க எந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை வச்சிருந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த கட்சி தொடர்ச்சியாக 2026 இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ராதிகா சரத்குமார் அவர்கள் அமைச்சராக இருந்திருப்பாங்க. இன்னும் ஏங்க சரத்குமார் அவர்களாக துணை முதலமைச்சராக இருந்ததுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் அவங்க தொண்டர்கள் எல்லாருமே குமரி இருக்காங்க. அண்ணாமலையை நம்பி சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை கலைச்சிட்டு நைட்டோட நைட்டாக போயிட்டு பாஜக ஐக்கியமானவர் சரத்குமார் அவர்கள் அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியும். இதற்கு பின்னாடி அண்ணாமலை தான் இதில் மூளையாக இருந்து செயல்பட்டார். அண்ணாமலை அவர்கள் தான் டெல்லியில் நம்பாச்சிருக்கு, பவர் வாங்கி தரேன், இங்கே தமிழ்நாட்டில் பவர் வாங்கி தரேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை ஏற்படுத்தி எங்கள் தலைவருடைய கனவை கலைச்சிட்டு என்ன பண்ணார், இங்கே சேர்க்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமாருடைய ஆதரவாளர்கள் இங்கே குமிர் இருக்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே சரத்குமார் அவர்களும் பாஜகக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்தார். ஆனால் எதிர்பார்த்த காரியம் அவருக்கு நடந்துதா அப்படின்னா நடக்கவே இல்லை. ஒரு அங்கீகாரமும் கிடைக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்கள் இங்கே மாற்றப்படும் போது, மாநில தலைவராக மாற்றப்படும் போது இவர் மாநில தலைவராக வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதுவும் அங்கே வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. சரி, கூட வந்த நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அழகு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சார். அதுக்கும் முயன்றார். அங்கேயும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது, கதவு சாத்தப்பட்டது. ஸோ இதனால ரொம்ப விரக்தியில் போன சரத்குமார் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு ஆலோசனை கூட்டம்லாம் கூட்டினார். தன்னுடைய ஆதரவாளர்களாக கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். ஒருவேளை பாஜகலேருந்து வெளியே வர போறாரா, இல்லை திரும்ப சமத்துவ மக்கள் கட்சியை தூசி தட்டி எழுப்ப போறாரா, இல்லை திமுக பக்கம் போக போறாரா, அதிமுக பக்கம் போக போறாரா, இப்படின்ற ஒரு பேச்சு அவரை சுத்தியே வளம் வந்துட்டே இருந்தது. ஆனா இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிற விதமா அவர் என்ன பண்ணாருன்னா எதுவுமே பேசாம பாஜகவிலே என்ன பண்ணாரு, தஞ்சம் அடைஞ்சிருந்தார். ஸோ இதனிடையில இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து முழுசா விலகி தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இதனால அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாமே நயவஞ்சகமா பேசி எங்க தலைவரை ஏமாத்தி இப்படி நட்டாற்றில் விட்டுட்டு போறிய தம்பி, இது நியாயமான அரசியல் இல்லை, இது சுயநல அரசியல்வாதி நீ அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான பதிலை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு காட்டமான பதிலை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் சரத்குமார் அவர்களுக்கு சில நெருக்கடிகளும் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆதரவாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவர் தாவேக்காவோட கூட்டணி வச்சிருந்தா இன்னைக்கு கட்சி அப்படின்றது பல வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்கலாங்க, மந்திரியா இருந்திருக்கலாம், ராதிகாக்கா மந்திரியா இருந்திருக்கலாம், இப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறத நம்ம இங்க பார்க்கணும். இப்போ இந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒரு போர்க்குடி தூக்கி இருக்காங்க. ஏன் அப்படின்னா தாவேக்கா அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு விஜய் அவர்கள் போயிருக்கிறார். ஏன்னா அவருக்கு இருந்த மக்கள் மத்தியில் இருந்த மாசுனால அவர் போயிருக்கிறார். நீங்க 2026 வரைக்கும் கட்சியை கலைக்காம பாஜக கூட கூட்டணி அப்படின்னு கூட நீங்க போயிருக்கலாம். ஆனா கட்சியை கலைச்சிருக்க வேண்டாம். ஆனா கட்சியை கலைச்சிட்டு நீங்க போனீங்க. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க, உங்களை நம்பி வந்த நாங்க எங்க இருக்கிறோம் அப்படின்னு தான் இவங்களுடைய குமுறல் பயங்கரமா இருக்கு. ஸோ இதெல்லாம் சுட்டி காட்டி தான் நீங்க தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா ஒன்று நீங்க அமைச்சராக இருக்கலாம், நாங்களும் ஏதோ வாரிய தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கலாம், கட்சியும் பயங்கரமா வளர்ந்துருக்கும். ஸோ இப்பவும் கெட்டு போகல. தயவு செய்து சமத்துவ மக்கள் கட்சியை தூசி தட்டி எடுங்க. கட்சியை ஆரம்பிச்சு ரினிவல் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, தாவேக்கா கூட கூட்டணி வைங்க. அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்த மாதிரி தேர்தலில் கூட்டணியில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ சீட்டு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல, நீங்க விஜய் கூட கூட்டணி சேருங்க. இப்படியான ஒரு போர்க்கூடிய சரத்குமாரோட ஆதரவாளர்கள் சரத்குமாருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிற விதமா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதனிடையில சரத்குமார் அவர்கள் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. உண்மையிலேயே சரத்குமாருடைய ஆதரவாளர்கள் சொல்ற கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. ஏன்னா அவர் கூட்டணி வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறதோட வாய்ப்பா இருக்குது. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் தேர்தல் டைம்ல ஒவ்வொரு கட்சியும் வாலண்டியரா கூப்பிட்டாரு, வாங்க நான் உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன், 2.5 வருஷம் நீங்க ஆண்டுக்குங்க, 2.5 வருஷம் நான் ஆண்டுகிறேன், உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரேன், இத்தனை சீட்டு தரேன், அத்தனை சீட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் வாண்டடா வழியே போய் கூப்பிட்டாரு. காங்கிரஸை கூப்பிட்டாரு, விசிகாவை கூப்பிட்டாரு, இடதுசாரிகளை கூப்பிட்டாரு, மதிமுகவை கூப்பிட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்டாரு.
ஆனால் யாருமே போகவே இல்லை. எல்லாருமே அவர் அசட்டை தான் பண்ணாங்க, அவரை தூசித்தாங்க. வரவே மாட்டாருப்பா அப்படின்னு. ஆனால் யார் செஞ்ச புண்ணியமோ யார் செஞ்ச மாயாஜாலமோ தெரியல, அடிச்சதுங்க ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டார், டாப்பில் வந்து நின்றுட்டார். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிகளும் அவரை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. கட்சிகள் தேடி போகிறத போயிட்டு கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே விலகி அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ தவிர்க்க முடியாத சக்தியா விஜய் அவர்கள் மாறிட்டு வராரு, தாவேகா மாறிட்டு வருது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதனால தான் அவரு சரத்குமார் அவர்கள் தாவேகா கூட ஆரம்பத்திலே கூட்டணி வச்சிருந்தாருன்னா, யாருமே போகாத போது சரத்குமார் அவர்கள் போயிருந்தாருன்னா துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு இருக்கலாம். ஏன் 2.5 வருஷம் நீங்க 2.5 வருஷம் நாங்க அப்படின்னு கூட ஆண்டிருக்கலாம். அதிகப்படியான சீட்டுகள் வாங்கியிருக்கலாம், ஒரு அந்தஸ்துல வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் இப்போ கும்பிடுறாங்க. ஒருவேளை சரத்குமார் கூட யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட இங்க நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை சுட்டி காட்டி தான் இப்போ கூட சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்றத தூசி தட்டி ரினிவல் பண்ணி தாவேகா கூட கூட்டணி வைக்கிற பட்சத்தில் இங்க அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இடைத்தேர்தல் கூட வருது. இந்த இடைத்தேர்தலுக்குள்ளாகவே கூட இவர் நடத்தினார்னா இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியோ இல்லை 2 தொகுதி கொடுத்து நிற்க வைப்பாங்க, அமைச்சரவையில் இடம் கொடுப்பாங்க அப்படின்னு கூட அவங்க ஆதரவாளர்கள் பேசிக்கிறாங்க. சரி ஓகேப்பா, இடைத்தேர்தல் கூட வேணாம்ப்பா அப்படின்னா கூட உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வருது. அந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் நம்ம நிற்கலாம், மேயர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், ஊராட்சி மன்ற தலைவராக, பேரூராட்சி மன்ற தலைவராக இப்படின்னு பல பிளான்கள் போடலாம். அடுத்தபடியா நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சது ஒரு 2 சீட் இல்லை 3 சீட் வாங்கி எம்பியா போவோமே, சமத்துவ மக்கள் கட்சி எம்பியா போலாம்ப்பா அப்படின்னு அவரு கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஆலோசனை கொடுக்குறாங்க. ஸோ இதனால தீவிர ஆலோசனையில சரத்குமார் அவர்கள் உள்ளதாகவும் ஒரு தகவல் வருது. ஸோ இப்போ கடைசியா இவங்க என்ன முடிவில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாஜகவில் மாநில தலைவர் பதவி உங்களுக்கு கொடுக்கட்டும். ஒருவேளை மாநில தலைவர் பதவி கொடுத்தா அது மூலமா நாங்க அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு வந்துருவோம். இல்லையா அவங்க மாநில பதவி தரலையா, தயவு செய்து பாஜக விட்டு வெளியே வாங்க, சமத்துவ மக்கள் கட்சி தூசி தட்டி எடுத்து ரினியூவல் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணலாம், தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு சரத்குமார் நிர்வாகிகள் எல்லாருமே முன் வச்சிருக்காங்க. இப்போ இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு தான் இங்க பெரும் பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா பாஜக என்ன முடிவு இருக்குதோ அதன்படி தான் இவருடைய முடிவு இருக்குது. ஒருவேளை பாஜக இவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்துட்டா சரத்குமார் அவர்கள் லாக் பண்ணிட்டு உள்ளே வச்சுப்பாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒருவேளை சரத்குமார் வெளியே போனாலும் போட்டோம், அவருக்கு மாநில தலைவர் பதவி வேண்டாம், கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டா அடுத்த செகண்டே அவரு மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சி களத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படி களத்துக்கு வந்துச்சுன்னா தாவேகா கூட தான் கூட்டணி அமைச்சு அவங்க அடுத்தடுத்த தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னு இங்க பேச வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவின் அடிப்படையில தான் சரத்குமார் அவர்கள் முடிவும் இருக்கும் அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பாஜக கூடிய விரைவில் இங்க மாநில தலைவர் பதவியை மாற்றணும் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே மாநில தலைவர் மாற்றணும் அப்படின் போது சரத்குமார் பேரும் அடிபட்டது. இப்போ மாநில தலைவர் மாற்றணும் அப்படின்னா ஒரு ஆளுமை மிக்க தலைவராக போடணும். ஸோ சரத்குமார் அவர்களுக்கு சமுதாய வாக்குகளும் சரி, தமிழ்நாட்டு மக்கள்கிட்டும் சரி ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. ஸோ அவரை போட்டால் பாஜக அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவரை பாஜக மாநில தலைவராக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை பாஜக மாநில தலைவர் பதவி அவர் கொடுக்காத பட்சத்தில் அவர் அதிரடியாக சமத்துவ மக்கள் கட்சியை ரினியூவல் பண்ணி தாவேகா கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு தான் அவங்க தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. ஸோ சரத்குமார் அவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்ன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.